Hello and welcome to English to English video lessons. இது part 1 Civics Tamil Nadu 10th Standard Social Science Unit 3 States Government. First நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் நம்ம நாட்டில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்க. அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம நாடு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் படி வந்து தே கவர்னிங். ஃபெடரல் கவர்மெண்ட்னா என்னென்னா ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு நிறையா ஸ்டேட்ஸ் இருக்கும். நம்ம நாட்டை வந்து நிறையா சின்ன சின்ன ஸ்டேட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அவங்களே வந்து அவங்கள வந்து கவர்ன் பண்ணிக்குவாங்க, ஹேவிங் செப்பரேட் சிஸ்டம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த யூனியன் ஸ்டேட்ஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னிங் எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஸோ டோட்டலாக there are 28 states, 9 union territories and 1 national capital territory known as Delhi. நம்ம கான்ஸ்டியூஷனில் தே ஹாவ் கிவன் ஹவு டு கவர்ன், எப்படி கவர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சில யூனிஃபார்மாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இதில் வருது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் வந்து எது அப்படின்னா 152 237 எல்லா ஸ்டேட்டும் இதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணும், இதை ஃபாலோ பண்ணி தான். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 3ஆக பிரிக்கிறோம். சென்டரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி செயல்படுது பார்ப்போம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ஆள் மத்தியில் இருக்கிறது இல்லையா லெஜிஸ்லேச்சர், இவங்க தான் சட்டங்கள்லாம் பாஸ் பண்ணுறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வச்சுருக்காங்க, அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வச்சுருக்காங்க. அது அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ். இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்லாம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான். மற்ற சில ஸ்டேட்டுகளில் வந்துட்டு அப்பர் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியே. ஸோ இவங்க தான் வந்து சட்டங்கள் ஏற்றுறாங்க, சரியா? இந்த சட்டங்கள் ஏற்றுறது வந்து லெஜிஸ்லேச்சர். அதுக்கப்புறம் வந்து இந்த சட்டத்தை வந்து ஒழுங்காக செயல்படுறாங்களா அப்படின்னு பார்க்குறது வந்து ஜுடிஷியரி. அது என்ன எப்படி இருக்குது அப்படின்னா ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஹை கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, அதர் கோர்ட் இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட் வராது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் பார்க்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் பார்க்கும். மூணாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், சட்டங்கள் பாஸ் பண்ணியாச்சு, அதே சமயத்தில் இதை வந்து செயல்படுத்துகிறாங்களான்னு பார்க்குறதுக்கு ஜுடிஷியரி. எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க தான் பார்ப்பாங்க. இப்போது இந்த சட்டங்கள் பாஸ் பண்ணுறதை யார் செயல்படுத்துகிறா அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ். எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு கவர்னர் இருக்காப்புல, கவர்னர் கீழே ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் நம்ம ஸ்டேட்டெல்லாம் வந்து கவர்ன் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பார்ப்போம். முதல்ல இருக்கிறது கவர்னர். கவர்னர் வந்து கான்ஸ்டியூஷன் ஹெட், கான்ஸ்டியூஷனுக்கே வந்து அவர் தான் ஹெட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான், அதாவது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல தான், சென்ட்ரலில் வந்து பிரசிடென்ட். குறிப்பாக வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தே ஹாவ் அ செப்பரேட் கவர்னர், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருப்பாப்புல. ஆனால் சிச்சுவேஷன் திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, மேபி பக்கத்தில் ஸ்டேட்டில் உள்ளவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டா அப்படின்னா ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு கவர்னர் வந்து 2 ஸ்டேட்டுக்கும் அவர் வந்து கவர்னராக இருக்கலாம், 2 or more ஸ்டேட்ஸ். இது எந்த ஆர்டிகிள் அப்படின்னா 154 தான் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரை வந்து கவர்னருக்கு கொடுக்குது, குறிப்பாக ஸ்டேட்டில். இவரோட அப்பாயின்மெண்ட் எப்படி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் அவர் கவர்னராக இருந்தால் கூட இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட். இவரோட டேர்ம் வந்து எவ்வளோ வருஷம் அப்படின்னா 5 வருஷம். பட் ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். பட் பிரசிடென்ட் வந்து ஓகே இருங்க அப்படின்னு சொன்னால் இருப்பாப்புல, ஆனால் இவரோட டேர்ம் வந்து 5 வருஷம். ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர் வந்து அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க, வந்து he can also be transferred from one state to another state by the president. சரி, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பிரசிடென்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பவர் கொடுத்துருக்காங்க பிரசிடென்ட்டுக்கு. அதே சமயத்தில் கவர்னர் வந்து எந்த சமயத்துலையும் ராஜினாமா பண்ணலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துட்டு ராஜினாமா ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னா the legislature of a state or a high court has no role in the removal of a governor. ஒரு கவர்னர் வந்து ஸ்டேட் சட்ட அசம்பிளியோ இல்லைன்னா ஹை கோர்ட்டோ வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது, எல்லாமே பிரசிடென்ட் கையில் தான் இருக்குது. ஒரு ஆள் வந்து ஒரு கவர்னராக எத்தனை டேர்ம்ஸ் வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு 2 கன்வென்ஷன்ஸ், 2 ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒன்று வந்து அந்த ஸ்டேட்லேயே தங்கியிருக்கிறவராக இருக்கக்கூடாது, ஹி ஷுட் நாட் பி a resident of the state concerned. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த ரெண்டு ரூல்ஸை வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆர்டிகிள் 158(3)A படி சேம் கவர்னர் அப்பாயிண்டட் அஸ் கவர்னர் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ், ஒரு ஸ்டேட்டோ இல்லைனா ஒரு ஸ்டேட்டுக்கு மேலேயோ வந்து கவர்னராக இருந்தால் எமோல்மெண்ட்ஸ் அண்ட் தி அலவன்சஸ், எவ்வளோ சேலரி கொடுக்கணும், என்னென்ன வந்து அலவன்ஸ், என்னென்ன கேட்டகரியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே எப்படி கொடுக்கணும், பேயபிள் டு த கவர்னர், இது வந்து ஸ்டேட்ஸ் தான் கொடுக்கும். பட் இந்த ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பிரசிடென்ட் தான் ஒரு ஆர்டர் போட்டு டிட்டர்மைன் பண்ணுவாப்பில். ஸோ ஒருத்தரும் ஒரு சேலரி வாங்குவாங்க போல்.
அடுத்தாப்புல என்ன குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஆர்டிகல் 157, 158 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி எலிஜிபிள் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அடுத்தாப்புல 35 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தோன்னா ஒரு வேலைக்கு போறதை விட இந்த குவாலிஃபிகேஷன்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கே. அடுத்தாப்புல ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பராகவும் இருக்கக்கூடாது, ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, எம்பியாக இருக்கக்கூடாது. இஃப் ஹி இஸ் எ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், அப்படி ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இருந்தானா ஹி ஹாஸ் டு ரிசைன். கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷனும் இருக்கக்கூடாது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டோ ப்ராஃபிட் சம்மந்தமாக வந்து அவர் பண்ணிக்கிட்டோ இருக்கவே கூடாது. ஏன்னா சோஷியல் சர்வீஸ் இல்லையா. இப்போ இவரோட பவரை பற்றி பார்ப்போம். கவர்னர் வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம பார்த்தோம். அதனால எனார்மஸ் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயத்தில் இந்த எக்ஸசைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பவர்ஸ் கவர்னர் எக்ஸப்ட் இன் சர்டன் கேசஸ், சில சமயங்கள் தான் முக்கால்வாசி என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் படியும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் கீழே வந்து வேலை பார்க்காங்க. இவங்க 2 பேரோட அட்வைஸ் கீழேயும் இவங்களோட கைடன்ஸ் படி தான் நடக்கணும். இது எதில் சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 163. அதுக்கப்புறம் என்னன்னா, இவர் தான் லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி இன் தி ஸ்டேட் அசம்பிளியை வந்து இவர் தான் அப்பாயிண்ட் பண்றது சீஃப் மினிஸ்டரா. ஹி ஆல்சோ அப்பாயிண்ட்ஸ் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். இதே மாதிரி தான் பிரசிடென்ட் எப்படி வந்து அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாப்லையோ பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு, இங்கேயும் அதே மாதிரி தான் சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு அவரோட ரெக்கமெண்டேஷன் படி ஹி அப்பாயிண்ட்ஸ் தி அதர் Council of Ministers. அதே போல he appoints the chairman and members of the State Public Service Commission. அதே மாதிரி தான் சீஃப் மினிஸ்டர் கிட்ட கேட்டு தான் அதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இவர் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாப்ல. அதே சமயத்தில் அவங்க எவ்வளோ வருஷம் இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் வந்து இவர் தான் வந்து போடுவாப்ல. தி டென்யூர் ஆஃப் ஆஃபீஸ், ஹவு மெனி இயர்ஸ் ஹி கேன் பி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். அது போக வந்து ஹீ இஸ் தி சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்டேட். ஒரு கவர்னர் இருந்தானா அவர் தான் சான்சலர். வைஸ் சான்சலராக அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாப்ல. அகெயின் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் கேட்டு தான். ஹி டைரக்ட்லி ரூல்ஸ் த ஸ்டேட் வென் தேர் இஸ் இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ரூல் இன் த ஸ்டேட். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். திடீர்னு வந்து கவர்னர் வந்து சட்டசபையிலாம் சரியாக செயல்பட மாட்டேங்கிறாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, மாநிலம் வந்து மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சானா ஹீ கேன் சென்ட் அ ரெக்கமெண்டேஷன் டு த பிரசிடென்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு பிரசிடென்ட் வந்து ஓகே இந்த ஸ்டேட்ல வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டை வந்து பிரசிடென்ட் வந்து கலைச்சிருவாப்ல. கலைச்சிட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்கணும். ஸோ அந்த 6 மாச காலத்துல வந்து இவரு தான் வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணுவாப்ல. ஸோ மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த எலெக்ஷன் வைக்கல அப்படின்னா இன்னொரு 6 மாசத்துக்குள்ள ஒரு எலெக்ஷனை வைக்கணும். ஸோ அது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட பொறுப்பு. நம்ம பிரசிடென்ட்டுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன அது வந்து சென்ட்ரல் அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பவரை பொறுத்தவரையில் கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒரு அங்கம் தான். ஆனால் அவர் வந்து ஒரு மெம்பரே கிடையாது. ஹி இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். அவரோட கெப்பாசிட்டி படி சில லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஒன்று வந்து எப்போ வந்து சட்டசபை கூடணும், அதே சமயத்தில் எப்போ வந்து தள்ளி வைக்கலாம், சரி ஓகே 1 மாசம் கழிச்சு நீங்க மறுபடியும் கொடுங்க, இந்த மாதிரி உத்தரவு வந்து ப்ரோரோக் வந்து தள்ளி வைக்கிறது. அதே சமயத்துல வந்து டிசால்வ் ஸ்டேட் அசம்பிளி, எல்லா பவருமே வந்து கவர்னருக்கு இருக்கு. இந்த பவர்ஸ்லாம் பார்க்கும் போதே நீங்க வந்து பிரசிடென்ட்டோட பவர்ஸும் கவர்னர்ஸோட பவரும் எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி ஈக்குவலா இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த யோசிச்சுக்கிட்டே தான் படிக்கணும். அதே எப்படி வந்து பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல வந்துட்டு ஹி அட்ரஸஸ் த ஃபர்ஸ்ட் செஷனோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நடக்கும்போது இவர் தான் வந்து ஹி கேன் அட்ரஸ் தி செஷன். எல்லா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் சட்டசபை வந்து கூடும். யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ மக்களால் அவங்களாம் அந்த சட்டசபையில் வந்து கூடுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தடவை வந்துட்டு கவர்னர் தான் ஸ்பீச் கொடுப்பாப்புல. அது போக வந்து வருஷம் ஃபர்ஸ்ட் செஷன் எப்போ நடக்குதோ அப்பவும் கவர்னர் தான் ஸ்பீச் நடத்துவாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதே சமயத்தில் ஹி கேன் சென்ட் மெசேஜஸ், இந்த பில் வந்து இந்த பில்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் அந்த பில் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து சொல்றது, மெம்பர்ஸ்க்கு வந்து மெசேஜ் பாஸ் பண்ணுறது எல்லாமே கவர்னர் பண்ணுவாப்ல. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து பிரசிடென்ட் கூட இருக்காது. லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னன்னா, he can appoint any member of the legislative assembly to preside over its proceedings when the offices of both the speaker and the deputy speaker fall vacant. சபாநாயகர்னு தமிழில் சொல்லுவோம். இந்த 2 பேரோட பொசிஷன் வந்து எம்டியா இருக்கு, யாருமே இல்லை அப்படின்னா வந்துட்டு பிரசிடென்ட் வந்து ஓகே யாரையும் தேர்ந்தெடுக்கலாம், நீங்க வந்து ஸ்பீக்கரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை வந்து நடத்தலாம் அவர் வந்து. ஆனால் பிரச்சனை என்னன்னா,
மறுபடியும் வந்துட்டு சட்டசபையில் வந்து கூடுவாங்க, வேற யாரையாவது தேர்ந்தெடுத்துவாங்க. ஒரு டெம்பரரி பொசிஷனாக தான் இது இருக்கும். மேலும் என்னன்னா, he can nominate one member to the state legislative assembly. சட்டசபைக்கு வந்து ஒரு மெம்பரை வந்து இவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பலாம், இவங்களா தேர்ந்தெடுக்கலாம், அதாவது பிரசிடென்டே தேர்ந்தெடுக்கலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலிருந்து. அதுக்கப்புறம் என்னன்னா, he nominates 1/6 members of the state legislative council among the persons having special knowledge or practical experience in literature, science, art, cooperative movement, social service. பல விஷயங்கள்ல பெரிய ஆட்களா இருந்தா அப்படின்னா 1/6 மெம்பர்ஸ் வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையில் we don't have state legislative council. எம்எல்சி வந்து இருந்ததா சொல்லுவாங்க, பட் இப்போ வந்து கிடையாது. ஸோ மற்ற இடத்துல வந்துட்டு ராஜ்யசபா மாதிரி இன்னொரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு 1/6 மெம்பர்ஸ் வந்து நம்ம கவர்னரே வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அகெயின் அதுவும் எப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுக்குற அட்வைஸ் படி தான். எவ்ரி பில் இஸ் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வில் பிகம் அ லா ஒன்லி ஆஃப்டர் சிக்னேச்சர். ஸோ சட்டசபை வந்து லாவை பாஸ் பண்ணிட்டா கூட இவர் கையெழுத்து போட்ட பிறகு தான் அது சட்டமாக மாறும். ஒரு பில்லு வந்து கவர்னர் சென்ட் பண்ணும்போது, சட்டசபை வந்து சென்ட் பண்ணிச்சு அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர் வந்து சென்ட் பண்ணனா ஒரு ஆப்ஷன் இருக்குது அவருக்கு. ஒன்று வந்து கையெழுத்து போடலாம், இன்னொன்று வந்து கையெழுத்து போட்டு ஓகே சொல்லலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, அவர் வந்து சரி கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அட்வைஸ்க்கு வந்து லெஜிஸ்லேச்சருக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கலாம். மறுபடியும் அவங்க யோசிச்சு இல்லை நாங்கள் செய்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சட்டசபைக்கு சொன்னாங்க அப்படின்னா அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். மேலும் என்னன்னா, he can promulgate ordinances when the state legislature is not in session under ஆர்டிக்கிள் 213. இப்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கூடலை, ஏதோ ஒரு இதில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம். ஒரு பெர்மனன்ட் சட்டம் இல்லை அப்படின்னா டெம்பரரி சட்டத்தை வந்து ஒரு பாஸ் பண்ணலாம். இந்த ஆர்டினன்ஸை வந்து லெஜிஸ்லேச்சர் வந்து அப்ரூவ் பண்ணணும் 6 மாதத்துக்குள்ளே. அப்படி பண்ணலை அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அவர் எந்த சமயத்துலையும் அந்த ஒரு டெம்பரரி சட்டத்தை வந்து திரும்பி வாங்க முடியும், இந்த ஆர்டினன்ஸை. He has to lay the annual reports of the State Financial Commission, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல். இவங்கெல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து இந்த ஸ்டேட்டோட நிலைமை எப்படி இருக்குது காசு பொறுத்தவரையில். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகே எவ்வளோ பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், ஆடிட்டர் நம்ம ஸ்டேட் ஆடிட்டிங் பண்ணி ஒழுங்கு அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் முன்னாடி வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கறது இவர் தான். அது எப்படி கொடுப்பாருன்னு தெரியல. சீஃப் மினிஸ்டர் தான் முதல்ல ரிப்போர்ட் வாங்கப்பல, வாங்கிட்டு கொண்டு கவர்னர்கிட்ட கொடுப்பாப்புல, கவர்னர் வந்து மறுபடியும் சட்டசபையிலும் கொடுப்பாப்புல. சூப்பராக தான் இருக்குது. எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. ஓகே, மேலும் சில ஃபைனான்ஷியல் பவர்ஸ் எப்படின்னா, கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் ஆன் த கவர்னர் த டியூட்டி டு கெட் ப்ரிப்பேர்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் to the state legislature the annual budget and also the supplementary budgets if necessary. அதே மாதிரி தான் ஒரு பட்ஜெட் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சீஃப் மினிஸ்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வாசிக்கிறது ஒரு கவர்னர் அப்படியே கொடுப்பாங்க, இவங்க வாசிப்பாங்க. எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இந்த மணி பில்ஸ் என்னன்னா, இவரோட ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இவர்கிட்ட முதல்ல காமிக்கணும். ஸோ இவர் வந்து ஓகே நீங்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பாஸ் பண்ணலாம், அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயத்தில் தான் யார் வந்து பெரிய பெரிய தலை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். கடைசி வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா, ஜுடிஷியரிக்கு வந்து எந்த சட்டத்தை ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தா கூட இட் கேன் டிக்ளேர் இட் ஆஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். இது வந்து சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ படி இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கு. The Supreme Court of India has individual review power with regards to எந்த மாதிரி விஷயத்த வந்து செல்லாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. மேலும் என்னன்னா, he appoints the attorney general of the state. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்டார்னி ஜெனரல் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாப்புல. இங்கே வந்து ஸ்டேட்டுக்குள்ள அட்டார்னி ஜெனரல் என்ன பண்ணுவாப்புல, ஒரு கோர்ட்டில் வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா, அந்த ஸ்டேட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லாயர் வந்து பேசணும். அது வந்து அட்டார்னி ஜெனரல் தான் போய் பேசுவாப்புல. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன விஷயத்தால் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாப்புல அட்டார்னி ஜெனரல். அது போக என்னன்னா, கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறது, போஸ்டிங் கொடுக்குறது, ப்ரொமோஷன் கொடுக்குறது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து இவர் தான் கொடுப்பாப்புல, கவர்னர் தான். எப்படி கொடுப்பாப்புல அப்படின்னா, ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்பாப்புல. ஸோ அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. மேலும் சில ஜுடிஷியல் பவர்ஸ் என்னன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் இந்த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அதாவது ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். ஆனால் இவரோட
கன்சல்டேஷன் படி தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. என்ன கன்சல்டேஷன் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. இவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பிரஜை கிடையாது. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன கன்சல்டேஷன் பண்ணுவாங்க அவருக்கு தான் தெரியும், பிரசிடென்ட்டுக்கு தான் தெரியும். He can pardon, commute or reprieve punishment on receipt of appeals for mercy. கருணை மனு வந்து எழுதி கொடுத்துட்டா ஜெயிலில் உள்ளவங்க ஏதாவது பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனையில் வந்து ஏதாவது தண்டனை கிடைச்சிருந்தா எங்களுக்கு கம்மி பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தா, ஒரு கருணை மனு எழுதி கொடுத்தா இவர் வந்து ஓகே இதில் ஏதோ மெரிட் இருக்குது, ஒரு இறக்க மனசு எனக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை கம்மி பண்ணலாம். கூட்டலாம் முடியாதுங்க, கம்மி பண்ணலாம். ஆனால் வந்து டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது. நானும் இப்போ தாங்க படிக்கிறேன். சீஃப் ஜஸ்டிஸை வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவாப்புல ஒரு கன்சல்டேஷன் படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு பொலிட்டீஷியன்ஸ் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ், யார் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கணும், யார் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கணும், எல்லாமே இவங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கும், மெரிட் எப்படி இருக்கும், என்னென்ன தீர்ப்பு எப்படி கொடுத்துருப்பாப்புல, இந்த மாதிரி விஷயங்கள்ல வச்சு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தா அவர் வந்து தீர்ப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாப்புல. இப்போ இந்த அரசியல்வாதிகள் தான் ப்ரொமோஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜ் எல்லாம் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாப்புல? ஆப்வியஸ்லி அரசியல்வாதி தான். ஸோ எல்லாருமே வந்து ஒரு கூட்டாக தான் இருந்து ஒரு டீமாக தான் இருந்து ஃபார்ம் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் டிஸ்கிரிஷன் பவர்ஸ் பார்ப்போம். சரி, அது போக வந்து சில ரகசிய பவர்ஸ்லாம் இருக்குது. அது கவர்னர் கேன் ரிசர்வ் அ பில் ஃபார் தி கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். சரி, திடீர்னு ஏதாவது சட்டசபையில் ஒரு பில்லு பாஸ் பண்ணிட்டா ஓகே இது வந்து நான் வந்து பிரசிடென்ட் கிட்ட கேட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வச்சுக்கலாம். He can call the leader of any party to form ministry in the state when there is no clear-cut majority to any party in the legislative. இதுவும் பிரசிடென்ட் மாதிரி தான். எந்த கட்சிக்கும் வந்து மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு அவர் யாரையும் வேணா கூப்பிடலாம், நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அஃப்கோர்ஸ் வந்துட்டு பிறகு சட்டசபையில் வந்து ஒரு மெஜாரிட்டியை வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் வந்து காமிக்கணும். He can dismiss the Council of Ministers when it is unable to prove the confidence of the Legislative Assembly. Again, Chief Ministerோட உத்தரவு பேர்ல வந்துட்டு Council of Ministers வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கு முழு அதிகாரமும் இவருக்கு இருக்கு. ஆக்சுவலாக டிஸ்மிஸ் பண்ணுறது வந்து சீஃப் மினிஸ்டர் தான். சீஃப் மினிஸ்டர் தான் டிஸ்மிஸ்லாம் பண்ணிட்டு நேரே வந்து கவர்னர்கிட்ட கொடுப்பாப்புல. கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு ஓகே நீங்கள் டிஸ்மிஸ் சொல்லுவாப்புல. எமர்ஜென்சி பவர், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னா, இஃப் த கவர்னர் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் த கவர்மெண்ட் த ஸ்டேட் இஸ் நாட் கேரிட் இன் ஆன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் he may under article 356 recommend to the president to impose president rule in that state. அதாவது ஆர்டிகல் 356 படி இந்த ஸ்டேட் வந்து சரியில்லை, சட்டம் வந்து சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எல்லாமே சரியாக செயல்பட மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் படி அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் பிரசிடென்ட்டுக்கு. அந்த வந்து பிரசிடென்ட் வந்து ஓகே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சட்டசபையை கலைச்சிடலாம். as soon as the president rule is imposed, the administration of state is carried by the governor as a representative of the president. அப்படி சட்டசபை கலைச்சிட்டா அப்படின்னா யார் வந்து அந்த ஸ்டேட் வந்து கவர்ன் பண்ணுவா அப்படின்னா கவர்னர் தான். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சில அற்புதமான ப்ரிவிலேஜஸ் கவர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 361(1) அது என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் நாட் பி ஆன்சர்ட் டு எனி கோர்ட் ஃபார் த எக்ஸசைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் ஆர் எனி ஆக்ட் டன் ஆர் purporting to be done by him in the exercise and performance of those powers and duties. இவர் வந்து எந்த கோர்ட்டுக்குமே வந்து பதில் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு கோர்ட்டுக்கே மேலங்கிற மாதிரி. ஸோ கோர்ட் வந்து இவரை கேள்வியே கேட்க முடியாது. நோ ப்ராசஸ் ஆர் for the arrest or imprisonment of the governor of a state shall issue from any court during his term of office. அவர் கவர்னராக இருக்கும்போது யாருமே வந்து எந்த கோர்ட்டுமே இவர் மேலே எந்த கேஸும் பாஸ் பண்ண முடியாது. சூப்பராக இருக்குல்ல, கவர்னர் ஆகிட்டானா கோர்ட்டுமே வந்து நம்மளை டச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் அனுப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து கவர்னர் போஸ்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுவாப்ல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரி, மற்ற விஷயத்தை நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். until then, happy learning, take care.